ஐயோ என்னாச்சு என்ன கேட்குறாங்க, டயக்ராம் மாதிரி சொல்கிறாங்க. இந்த மேக்ஸ் எக்ஸாம் வந்தாலே இப்படி தான்டா, என்னடா பண்ணுறது? ஐயோ குமார் அங்கே இருக்கிறான், அவன்கிட்ட கேட்கலாமா? கேட்டால் கொடு, நம்ம என்ன கடவுளுக்கு பாடத்தை போட்டேன் சொல்லிடலாம். டே குமாரே நான் இந்த மேக்ஸில் இந்த லாஸ்ட்டு 13th டயக்ராம் மட்டும் காமிடா ப்ளீஸ்டா, அது மட்டும் காமிடா மச்சான். நாடா டே நீ போய் என்கிட்ட போய் கேட்குற பற்றியா? எனக்கே எதுவும் தெரியாமல் உட்காந்துக்கிறேன், நீ என்கிட்ட கேட்குற. டே உங்களெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டே அசிங்கமாக இருக்குடா. ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்க மாட்டேடா. டே மச்சான், நானும் இதெல்லாம் உங்க கூட தான் இந்த கேன்டீன் போய் சுற்றின்னு உங்க கூட தான் நான் படிக்காமல் சுற்றின்னு இருந்தேன். இப்போ அதுதானே நான் நினச்சி பார்க்குறேன், உங்க கூட சுற்றுறதுக்கு ஏதாவது படிக்கிற பையனோட சுற்றினா கூட இருந்தாலும் எனக்கு ஞாபகம் வந்துருக்கோண்டா. டே போடா, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கும் இந்த பெண்ணு வேற. இப்போ ஒன்றும் தரலன்னு சொல்லிட்டான். டைக்ராம் என்ன எழுதிருச்சு? மோட்டு அப்பளம் சுட்டான், அந்த அப்பளத்தை காக்கா சுட்டுச்சு, காக்கா அப்பளத்தை சுட்டிச்சா? எப்படி எழுதலாம்? டே ஜானே நீலாம் வருங்காலத்தில் ஒரு டேரக்ட் ஆகடா. இப்படிலாம் யோசிக்கிற போகிறா. டே நீ தான்டா மஜா. அப்புறம் மோட்டு அடை சுட்டான், காக்கா சுட்டான். போடா அடே, எனக்கு ஒன்றும் தெரில. அடே தூங்குவான். ஐயோ பில் அடிச்சிட்டு போய். ஐயோ எழுது. ஐயோ சினிமா சார் இருங்க சார். எங்கடா பக்கத்தில் உட்காந்து யாரையும் காணும்? வில்லேஜில் வீட்டுக்கே போயிட்டாங்களா? இனிமேல் ஸ்கூலுக்கு வரக்கூடாது போல. ஐயோ நேற்று வேறு எக்ஸாம் வச்சுட்டு தூங்கிட்டோம். இப்போ தான் தெரியுது எக்ஸாம் படிச்சுட்டு வந்ததும். இது 4 நாளைக்கு வேறு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து என்னத்தை கேள்வி வாங்க போடணும். தூங்கிட்டோம், என்னத்தை எழுதியிருப்போம் நம்ம, எழுதிருந்து நம்மளுக்கே தெரில. சரி குமார்கிட்ட கேட்பேன் எப்படி எழுதிக்கிறேன்னு. டே குமாரே எப்படா எழுதியிருக்க? எக்ஸாம் எப்படா எழுதுனேன்? டே என்னை போய் சொல்கிற, உங்க கூட சுற்றி நானும் வேஸ்ட் ஆகி போயிட்டேன்டா. நேற்று எக்ஸாம் என்ன கேட்க நான் என்னடா சொன்னேன்? நேற்று எனக்கு எதுவே தெரிலன்னு சொன்னேன். என்னை போய் கேட்குற ஆதியம் சொல்லிட்டாங்க. டே நீ வேற அமைதியாக. இது ஒரு மிஸ்ஸு எப்படி தெரியுமா? புக்கை அப்படி வச்சுன்னேன், அப்படியே ஃபயர் ஆன் த மவுண்டைன் ரன். இதெல்லாம் ஒரு இதுவாடா? மிஸ்ஸு மாதிரி இந்த கிளவி மாதிரிக்கிற இது. அதை போவாடா. டே ஜானே கவலையே படாதுடா, நாளைக்கு இன்னைக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்துக்கிறாங்கடா. சும்மா செம்மையாக படிப்போங்களாம். நாளைக்கு ஃப்ரெண்டைக்கு எப்படியாச்சும் நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, அது நல்லா பச்சினும்டா, ஓகேவா? ஐயோ ஸ்டூடெண்ட் வந்துச்சு போலியே. இது வேறு நேற்று வர சொன்னால் நம்ம இன்னைக்கு தான் வந்து இருக்குது, இன்னைக்கு வேறு ஆயிடுச்சு. இந்த குமார் பையன் இது குமார் என் பேரை நானே சொல்கிறேன். இந்த ஜானு பையன் வேறு வரவே மாட்டான், எங்கே போயிட்டான்னு தெரில. டைம் வேறு ஆயிடுச்சு, வரமாட்டான் என் ஸ்கூலுக்கு. அப்போ நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆக்கிடணும், அவனை கழட்டி விட்டுணும். இதான் நம்ம பிளான். ஐயோ நீங்கள் டெஸ்ட்டு நம்ம நேற்று ஸ்கூலுக்கே வரல. நம்ம இந்த குமார் பையன்கிட்ட கேட்கலாமா? எனக்கு கேட்கலாம். குமாரே டே ஜானே, இன்னைக்கு நான் எக்ஸாமில் எப்படி அவமானம் பற்றினேன். இன்னைக்கு எனக்கு புது ஃப்ரெண்டு கட்சிடாடா. இது மேலே என்கிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது, அவள் தான் சிக்கும். இதுமாரி என் ஃப்ரெண்டு கிடையாதுடா. பாரு நான் இன்னைக்கு டெஸ்ட்டு மட்டும் எப்படி எழுதுறேன் மட்டும் பாரு. இவன் வேறு அவள் தான் கழிச்சு விட்டு போயிட்டானா, அதுமாதிரி ஃப்ரெண்டே ஆக மாட்டான். அந்த சார்ஜ் கொடுத்தப்பா ஃப்ரெண்ட் ஆவான். என்ன பண்ணுறது, அவங்களும் எழுதி தான் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த டீச்சர் வேறு அடிப்பாங்க. சரி இப்போ தான் தெரியுது இந்த லைஃப்பில் சொந்தக்காரன் நம்ப கூடாது, சொந்தக்காரன் நம்ப கூடாது, ஃப்ரெண்டு நம்ப கூடாது. இதுமாரி நம்மளா பச்சு பெரிய ஆள் ஆகணும். இதுமாரி நம்ம பச்சு பெரிய ஆள் ஆகி இந்த இந்த உலகத்தை நம்ம தான் காப்பாற்றுற மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா நம்மளும் ஃபேமிலி இருக்குது. பெரிய ஆளானா நம்மளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அதனால் அதுக்கு நம்ம தான் காப்பாற்றணும். சரி இதுமாரி நல்லா படிப்போம்.